الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونادى فرعون في قومه قال يا قوم أليس لي ملك مصر وهذه الأنهار تجري من تحتي أفلا تبصرون صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். நம் அனைவருக்கும் அவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். அருள் நிறைந்த வாழ்க்கை கிடைத்தது போன்று அருள் நிறைந்த முடிவும் கிடைக்க வேண்டும். ஒரு முஸ்லீமாக வாழுவதை விடவும் ஒரு முஸ்லிமான நிலையில் மௌத்தாகுவது மிக முக்கியமானது. வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மௌத்தாகி விட வேண்டாம் என்று குர்ஆன் எங்களை பார்த்து கட்டளை பிறப்பித்திருக்கிறது. யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள், தவஃபனி முஸ்லிமன், என்னை ஒரு முஸ்லீமாக மௌத்தாக்கி விடுவாயாக. இஸ்லாத்தில் வாழ வேண்டும், முஸ்லீம்களாக இருக்க வேண்டும் என்பதை விடவும் முக்கியம், முஸ்லிமான நிலையில் அல்லாஹுக்கு வழிபட்ட நிலையில் மௌத்தும் கிட்ட வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் முயற்சிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இன்றைய வகுப்பினூடாக சூரத்து ஸுஹ்ருஃபுடைய சில ஆயத்துக்களை, சில வரிகளை படிப்பது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்குகின்றேன். 51வது ஆயத்திலிருந்து ஒரு 54வது ஆயத்துக்கள் வரைக்கும் இன்றைய வகுப்பினூடாக நாங்கள் படிப்போம். முடியுமான சகோதரர்கள் கையில் குர்ஆனை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு மிகவும் லேசாக இருக்கும் புரிந்து கொள்வது, விளங்கிக் கொள்வது. உங்களுடைய கவனத்தையும் அது அதன் பால் குர்ஆனின் பக்கமாக எடுத்துக்கொள்ளும். எனவே குர்ஆனை கையில் எடுத்துக்கொண்ட நிலையில் இந்த ஆயத்துக்களை ஓதுவது, படிப்பது மிக பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். சூரத்து ஸுஹ்ருஃப் 43வது அத்தியாயம். நான் உங்களுக்கு முன்னால் திலாவத்து செய்த ஆயத்து 51வது ஆயத்து. அதிலிருந்து ஒரு 56வது ஆயத்துக்கள் வரைக்கும் ஒரு 6 ஆயத்துக்கள் வரைக்கும் உள்ள விடயங்களை மேலோட்டமாக நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் பரிபூர்ணமான குர்ஆனுடைய விளக்கத்தை நசீபாக்குவானாக. நாங்கள் விளங்கி வைத்திருக்கின்றோம், குர்ஆனை பொறுத்தவரையில் மனித வாழ்வுக்கு தேவையான அனைத்து வகையான புத்திமதிகளையும் அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆனினூடாக சொல்லியிருக்கின்றான். தனி மனித வாழ்க்கையாக இருக்கலாம், சமூக வாழ்க்கையாக இருக்கலாம், அரசியல் வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்பவியலாக இருக்கலாம், இப்படியாக சொல்லிக்கொண்டே போக முடியும். என்னென்ன வாழ்க்கைகள் எல்லாம் மனிதனுக்கு இருக்கிறதோ அத்துணை வாழ்க்கைக்கும் தேவையான வழிகாட்டல்களை எங்களுக்கு குர்ஆன் மிக அழகாக சொல்லி தந்திருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு வழிகாட்டல் தான் நானும் நீங்களும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் களம், தேர்தல் காலம். சுப்ஹானல்லாஹ், தேர்தல் மேடைகள், மக்கள் கூட்டம் கூட்டமாக சேர்க்கப்படுகிறார்கள், கூட்டப்படுகிறார்கள். இப்படியான காட்சிகளை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அரசியல் மேடைகளில் பேசக்கூடியவர்கள், சுப்ஹானல்லாஹ், பேசக்கூடிய விடயங்கள் எல்லாம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடைந்து முடிந்து விடும் என்றிருந்தால் இந்த உலகமே, இந்த நாடு ஒரு சொர்க்கமாக இருக்குமோ தெரியாது. அப்படிப்பட்ட வாக்குறுதிகள், அப்படிப்பட்ட மக்களுக்கு தேவையான அப்படிப்பட்ட வாக்குறுதிகள் மக்களுக்கு அள்ளி கொட்டப்பட்டு கொண்டிருக்கிறது.
மக்களும் அதை செவிமடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்களும் அதை பாராட்டுகிறார்கள், மக்களும் அதை வியப்புடன் நடந்து விடுமோ என்று சொல்லி எதிர்பார்ப்புடன் கேட்குகிறார்கள். இப்படியான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்தை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது? இந்த காலகட்டத்தில் நானும் நீங்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு சாரார் அரசியல் மேடைகளில் ஏறி பேசுகிறார்கள், கதைக்கிறார்கள். அவர்கள் எப்படி கதைக்க வேண்டும், அவர்களுடைய பேச்சில் எப்படிப்பட்ட நாகரிகம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி குர்ஆன் ஒரு பக்கமாக பேசியிருக்கிறது. மறுபக்கமாக அவர்கள் பேசக்கூடிய பேச்சை நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது எப்படி கேட்க வேண்டும், கேட்பதற்கும் சில ஒழுங்குகள் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் ஆகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? தவறு செய்வது பாவம், அதைவிட பெரும் பாவம் அந்த தவறை ஆமதிப்பது, அந்த தவறுக்கு நாங்கள் தலையாட்டுவது, அந்த தவறுகளுக்கு நாங்கள் கைதட்டுவது, அவர்கள் சொல்லக்கூடிய பொய்களை கேட்பதற்காக வேண்டி நேரம் ஒதுக்கி போய் நின்று செவிமடுப்பது. சுப்ஹானல்லாஹ், இதை குர்ஆன் பேசுகிறது, நான் பேசவில்லை. நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும், விளக்கிக் கொள்ள வேண்டும். தவறுகள் நடைபெறும் பொழுது தவறு செய்தவர்களை அல்லாஹ் அழிப்பதற்கு முன்னால் அந்த தவறுகளை ஆமோதித்தவர்களைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது தண்டித்து விடுவான். அவர்களுக்குத்தான் முதலாவது சோதனை வரும் என்பதை குர்ஆன் பல ஆயத்துக்களினூடாக, பல நிகழ்வுகளினூடாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இரண்டு சாராரும் படிக்க வேண்டிய சில யதார்த்தமான பாடங்களை இந்த குர்ஆன் உடைய திருவசனங்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. எங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய ஒரு கொடுங்கோல் ஆட்சி இந்த பூமிக்கு மேல் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நல்லாட்சி உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்தவர்கள். வெறுமனே நபிமார்கள் வந்து உலகத்தில் தௌஹீது ஏகத்துவத்தின் பக்கமாக, இஸ்லாத்தின் பக்கமாக மட்டும் அழைத்தார்கள் என்று யாரும் நினைத்து கொள்ள வேண்டாம். எல்லா நபிமார்களும் வந்து ஏகத்துவத்தின் பக்கமாக மக்களை அழைத்தார்கள், பண்பாட்டின் பக்கமாக மக்களுக்கு தாவா செய்தார்கள், பண்பாட்டை மக்களுக்கு போதித்தார்கள். அதே போன்று அந்தந்த காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர்கள் முகம் கொடுத்தார்கள், அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலம் மக்களுக்கு ஒரு பஞ்சமான காலம். 7 வருடங்கள் தொடர்ச்சியாக மழை பெய்யவில்லை. பொருளாதார நெருக்கடி ஏற்பட போகிறது. ஏன், மழையை நம்பித்தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், விவசாயிகள். 7 வருடம் தொடர்ந்து மழை பெய்யாவிட்டால் எப்படி விவசாயம் செய்வது? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நான் நபியாக வந்திருக்கின்றேன், ஏகத்துவத்தை சொல்ல வந்திருக்கின்றேன், உலக விடயங்களை பற்றி பேசுவதற்கு நான் வந்தவன் அல்ல என்று ஒதுங்கி போகவில்லை. அவர்கள் உலகத்துக்கு கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த உலகத்துடைய பொருளாதார கொள்கை எப்படி அமைய வேண்டும், பொருளாதாரம் என்றால் என்ன, எப்படிப்பட்ட தொழில் வாய்ப்புகளை அரசாங்கம் உருவாக்க வேண்டும், அதிகாரிகள் உருவாக்க வேண்டும், மக்களுக்கு எப்படி உணவளிக்க வேண்டும், சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட அழகான புத்திமதிகளை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதை நிர்வகித்து காட்டினார்கள். சொன்னது மட்டுமல்ல, அதை நிர்வாகம் செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே நாங்கள் அதை படித்திருக்கின்றோம், விரிவாக படித்திருக்கின்றோம். இப்படியாக ஒவ்வொரு நபியும் வந்த காலத்தை பார்க்கும் பொழுது அந்தந்த காலத்தில் என்னென்ன சமூக பிரச்சனைகள் இருந்ததோ அத்துணை பிரச்சனைகளுக்கும் அவர்கள் முகம் கொடுத்தார்கள். அந்த பிரச்சனைகளை பற்றி பேசினார்கள், அந்த பிரச்சனைகளுக்கு கருத்து சொன்னார்கள், தீர்வு சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படியாகத்தான் நபிமார்களை நாங்கள் பார்க்க வேண்டும். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமாக இருக்கலாம், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமாக இருக்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமாக இருக்கலாம். சுப்ஹானல்லாஹ். அந்தந்த காலத்தில் என்னென்ன சமூக பிரச்சனைகள் மக்களுக்கு மத்தியில் இருந்ததோ அந்த பிரச்சனைகளை அவர்கள் அட்ரஸ் பண்ணினார்கள், பிரச்சனைகளுக்கு அவர்கள் தீர்வு சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கொடுங்கோல் ஆட்சி இந்த பூமிக்கு மேல் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சாராரை அடிமைகளாக ஆக்கி அவர்களிலே பிறக்கக்கூடிய குழந்தைகள், ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்து பெண் குழந்தைகளை வாழ வைத்து, சுப்ஹானல்லாஹ், இனி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அட்டகாசங்களை செய்து கொண்டிருந்த ஒருவனை எதிர்த்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நல்ல ஆட்சி இந்த பூமிக்கு மேல் உருவாக்கப்பட வேண்டும், மனிதர்கள் மனிதர்களாக நடாத்தப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்வாகத்தை
இந்த பூமிக்கு மேல் உருவாக்குவதற்காக வேண்டி அவர்கள் குரல் கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், நாங்கள் படித்திருக்கின்றோம் எப்படிப்பட்ட குரல் மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தார்கள். அதற்குரிய ஏற்பாட்டை அல்லாஹ் எப்படி செய்தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்கே பிறந்தார்கள், எப்படி வளர்ந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், என்ற ஒன்றை அல்லாஹ் செய்யும் நாடி விட்டால் அதற்கு அல்லாஹ் திட்டமிட்டுத்தான் செய்வான். எடுத்தெடுப்பில் எதுக்குமே செய்வதில்லை. உலகத்தை படைத்தது கூட 6 நாட்களில் படைத்தான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் அதே குர்ஆன் சொல்லுகிறது, ஒன்றை செய்ய நாடினால் குன் ஆகிவிடு என்று சொன்னால் ஃபயகூன், அது ஆகிவிடும். அந்த வல்லமை படைத்தவன் கூட ஒரு விடயத்தை செய்து முடிப்பதற்கு அவனும் கால அவகாசம் எடுத்துக் கொள்கின்றான். ஏன் எங்களுக்கு பாடம் சொல்லித் தருகின்றான். எடுத்த எடுப்பில் எதையுமே செய்ய முடியாது. கேட்ட துஆக்கள் கபூலாகும், ஆனால் அதற்கு தேவையான நேரம் அவகாசம் அதற்கு தேவை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். பிறப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் சொல்லிவிட்டான், நாங்கள் பனு இஸ்ராயீலுக்கு நலவை நாடினோம், அவர்களுக்கு அருள் செய்ய நாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்திருக்கிறார்கள். அதை அப்படித்தான் சூரத்துல் கஸஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வனுரீது அன் நமுன்ன அலல் லதீன இஸ்துضعفوا ஃபில் அர்த் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிறப்பை பற்றி அங்கே சிலாகித்து பேசுகின்றான். எனவே காலம் எடுக்கும், எந்த ஒன்றுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கிறது, அது நடந்து இப்படித்தான் நடக்க வேண்டும். அந்த அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை எதிர்த்து நின்றார்கள். ஃபிரௌனுக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். ஃபிரௌனுடைய அடாவடித்தனம், ஃபிரௌனுடைய அவனுடைய மோசமான நிர்வாகம், இதை எதிர்த்து குரல் எழுப்பினார்கள். அந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ், ஒரு படை, ஒரு பட்டாளம், ஒரு கூட்டம் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடன் அவர்களுடன் இணைந்து கொண்டார்கள். மூசா சொல்லுவது சரி, நாங்களும் உங்களில் சேர்ந்து கொள்கின்றோம். அவருடைய கூட்டம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஆதரித்தார்கள். ஆனாலும் ஒரு சின்ன கூட்டம், ஒரு சின்ன கூட்டம். இந்த நேரத்தில் ஃபிரௌன் அவன் தன்னை பற்றி இன்றைய காலகட்டத்தில் அரசியல் மேடைகளில் எப்படி ஒரு சாராரை விமர்சித்து பேசுகிறார்கள், இன்னமொரு சாராரை ஏசி பேசுகிறார்கள், திட்டுகிறார்கள், குறைகள் சொல்லுகிறார்கள். இந்த நாட்டில் நடைபெற்றிருப்பதெல்லாம் எங்களை கொண்டுதான் நடந்தது என்று மார்பு தட்டிக் கொள்கிறார்கள். இது உங்களுடைய கலாச்சாரம் அல்ல, இது ஃபிரௌனுடைய கலாச்சாரம். இது ஃபிரௌனுடைய கலாச்சாரம். இந்த இலங்கையில் நடந்ததெல்லாம் எங்களுடைய ஆட்சியில் தான் நடந்தது, நாங்கள் தான் செய்திருக்கின்றோம் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்லுகிறார்கள். விதிவிலக்கு இல்லாமல் எல்லாரும் சொல்லுகிறார்கள், நாங்கள் தான் இதை செய்தோம், தவறுகள் அனைத்தும் எங்களால் நடக்கவில்லை, மற்றவர்களால் தான் தவறு நடந்தது. தவறுகளுக்கு அது ஆஃபன்ஸ், அது அனாதைகளாகிவிட்டது. நலவுகளுக்கு பெற்றோர்கள் கூடிவிட்டார்கள், நாங்கள் தான் வாப்பாண்டு சொல்கிற பெற்றோர்கள் கூடிவிட்டார்கள். அப்படியான ஒன்று தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஃபிரௌனும் அதைத்தான் அப்படியே சொன்னான். இங்கே அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், வனாதா ஃபிரௌனு ஃபி கௌமிஹி. ஃபிரௌன் என்ன தெரியுமா செய்தான், தன்னுடைய கூட்டத்தாரிடத்தில் உரத்து சொன்னான். வனாதா, சத்தமாக பேசினான், சத்தமிட்டு சொன்னான். என்ன சொன்னான், காலையா கௌமி, என்னுடைய கூட்டமே, என்னுடைய கூட்டமே. சுப்ஹானல்லாஹ், சொல்லிவிட்டு சொன்னான், அலைஸலி முல்கு மிஸ்ர், இந்த மிஸ்ர் நாட்டினுடைய அதிகாரம் எனக்கு இல்லையா என்று கேட்டான். நான் தானே அரசன், என்னுடைய நிர்வாகத்தின்கீழதான இருக்கிறது இந்த எகிப்து மிஸ்ர் நாடு. இதில் இன்னமொத்தருக்கு பங்கு போட முடியுமா? இதில் இன்னமொத்தருக்கு நானும் பங்காளி என்று சொல்ல முடியுமா? இது எனக்குரிய நாடு, இது நான் தான் அரசன், இது ஆட்சி இங்கு நான் தான் செய்வேன். சுப்ஹானல்லாஹ், அலைஸலி முல்கு மிஸ்ர், இந்த மிஸ்ர் நாட்டினுடைய ஆட்சி என்னுடைய கையில் இல்லையா என்று கேட்டுவிட்டு சொன்னான், வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இங்கே ஓடக்கூடிய ஆறுகள், நதிகள் அனைத்தும் என்னுடைய கட்டளை பிரகாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது, என்னுடைய கட்டளை பிரகாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லது நான் தான் இவைகளை டெவலப் பண்ணி இருக்கின்றேன், நான் தான் இவைகளை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றேன், இதற்கு தேவையான அணைக்கட்டுகளை நான் தான் அமைத்தேன். சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு சொல்லுவது போல பாடசாலையும் நாங்கள், பாலமும் நாங்கள், அதுவும் நாங்கள், வைத்தியசாலையும் நாங்கள், எல்லாம் நாங்கள் செய்தோம் என்று சொல்லுவது போல ஃபிரௌனும் அப்படித்தான் சொன்னான். நாங்கள் தான் செஞ்சோம், எங்களோட அரசாங்கம் தான் செஞ்சிச்சது. சுப்ஹானல்லாஹ், குர்ஆனை பிரட்டி பார்க்கும் பொழுது அன்றைக்கு
ஃபிரௌன் என்ன சொன்னானோ அதைத்தான் இன்றைக்கும் சொல்கிறாங்க. இதுக்கு நாங்கள் தான் தகுதியானவர்கள், எங்களுக்குத்தான் ஆட்சி கிடைக்க வேண்டும், கடந்த காலங்களில் செய்திருக்கக்கூடிய அனைத்தையும் நாங்கள் தான் செய்தோம் என்று மார்பு தட்டி ஃபிரௌன் சொன்னது போல இன்றைக்கு மக்கள் அதை சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், காலையா கௌமி, ஃபிரௌன் சொன்னான் மக்களை பார்த்து, என்னுடைய கூட்டமே, அலைஸலீ முல்கு மிஸ்ர், இந்த நாட்டினுடைய ஆராய்ச்சி எனக்கு இல்லையா? நான் தானே அரசன், உங்களோட எம்பி நான் தானே என்று சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்வது போல ஃபிரௌனும் அப்படித்தான் பெருமைப்பட்டுக் கொண்டான். அதுக்கு பிறகு சொன்னான், என்னுடைய கட்டளை பிரகாரம், நான் நாடிய பிரகாரம், என்னுடைய விருப்பத்தின் பிரகாரம் தான் இங்கு இருக்கக்கூடிய ஆறுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அஃபலா துப்சிரூன், நீங்கள் பார்க்கலையா? உங்களுக்கு தெரியும் தானே. சுப்ஹானல்லாஹ், ஃபிரௌன் சொல்லுகிறான், மக்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இது உண்டு. ரெண்டாவது சொன்னான், அம் அன கைரும் மின் ஹாதல்லதி ஹுவ மஹீன், இந்த அற்பமான மூசாவை விடவும் நான் உயர்ந்தவனாக இல்லையா, சிறந்தவனாக இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மஹீன், அற்பமானவன். இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்க முடியும், இன்றைக்கு கேட்க முடியும். எங்க? தேர்தல் மேடைகள். ஒருவரை பற்றி ஏசுகிறார், அவருடைய பிறப்பு சரியில்லை என்றுகிறார், அறியா முட்டாள் என்றுகிறார்கள், முனாஃபிக் என்று சொல்லுகிறார்கள். எப்படியெல்லாம் திட்ட முடியுமோ, எப்படியெல்லாம் ஏச முடியுமோ, சுப்ஹானல்லாஹ், அப்படியெல்லாம் ஏசிக்கொள்கிறார்கள். இது நீங்க செய்ததல்ல, இது ஃபிரௌன் அப்படித்தான் செய்தான். ஃபிரௌனுடைய தாவா அரசியல் அப்படித்தான் இருந்தது. ஃபிரௌன் சொல்லுகிறான், அம் அன கைரும் மின் ஹாதல்லதி ஹுவ மஹீன் வலா யகாது யுபீன். மூசாவுக்கு பேசினா அவருடைய நாவு கொச்சை, அவருக்கு பேச முடியாது, தெளிவாக பேச முடியாது, தெளிவாக கதைக்க முடியாது, அவருடைய குறைபாடு இருக்கிறது, அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. சுப்ஹானல்லாஹ், ஒருவரை ஒருவர் திட்டுவது போல, ஏசுவது போல. சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் இன்றைக்கு லைவ் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு அரசியல் மேடையிலாவது ஒருவரை ஒருவர் ஏசாமல், ஒருவர் திட்டாமல் ஒரு அரசியல் மேடை இருக்குமா? அது முஸ்லீம் அல்லாதவன் என்று எந்த விதிவிலக்குமே கிடையாது. ஒருவரை ஒருவர் திட்டிக்கொள்வது, ஏசிக்கொள்வது. சென்ற தேர்தலில் அவர்கள் ஒன்றாக இருந்திருப்பார்கள், ஒரே மேடையில் உட்கார்ந்து பேசியிருப்பார்கள், ஒன்றாக இருந்து இன்னும் ஒருவர் ஏசியிருப்பார்கள். யாருக்கு ஏசினார்கள் அவரும் இவரும் சேர்ந்து இன்றைக்கு இன்னமத்தில் ஏசுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக தெளிவாக சொல்லுகின்றான், அழகாக சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான்? அம் அன கைரும் மின் ஹாதல்லதி ஹுவ மஹீன் வலா யகாது யுபீன். பேசினா பேச்சே சரியாக புரியுதில்லை. பேசத் தெரியாதவனுக்கு என்ன செய்ய முடியும்? பேசத் தெரியாதவனுக்கு என்ன சமூகத்தில் அவனால் என்ன சுப்ஹானல்லாஹ், அவருடைய பிறப்பு சார்ந்த விடயங்களையும் இழிவுபடுத்தி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை கொண்டு கொச்சப்படுத்தி ஃபிரௌன் கதைத்தான். இது ரெண்டாவது டாபிக். மூணாவது சொன்னான், ஃபலௌலா உல்கிய அலைஹி அஸ்விரத்தும் மின் தஹபின். இவர் இவ்வளவு பெரிய ஒரு ஆட்சி செய்ய போறாரு, அரசாங்கத்தை நடத்த போறாரு, நானும் பங்காளி என்று சொல்ல வாரார் தானே. இவரிடத்தில் செல்வம் இருக்குதா, பணம் இருக்குதா, வசதி இருக்குதா, இவருடைய கையில் ஏதும் தங்க காப்புகள் இருக்கிறதா? இன்றைக்கு அப்படித்தானே பார்ப்போம். எந்த கூட்டத்துக்கு போனால் 1000 ரூபாத்தால் கூட கிடைக்கும், எந்த கூட்டத்துக்கு போனால் சாப்பாட்டு பார்சல் கூட நல்லதாக இருக்கும். இப்படியாக பணம் இருந்தால் மக்களை வாங்க முடியும், பணம் இருந்தால் மக்களை சேர்க்க முடியும். ஆனால் வாக்களிப்பார்களா என்பது தெரியாது. கூட்டங்களுக்கு ஆக்களை கொண்டு வர முடியும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக அழகாக சொல்லுகின்றான், ஃபலௌலா உல்கிய அலைஹி அஸ்விரத்தும் மின் தஹபின். அவர் இவ்வளவெல்லாம் ஆட்சி செய்ய வந்திருக்கிறாரு, அரசாங்கத்தை செய்ய போறாரு, நாட்டை செய்ய போறாரு என்று சொல்றாரு. என்ன அவரிடத்தில் பணம் இருக்குதா, வசதி இருக்குதா, செல்வம் இருக்குதா? சுப்ஹானல்லாஹ், ஃபிரௌனும் சொன்னான், என்னிடத்தில் செல்வம் இருக்கிறது, என்னிடத்தில் பணம் இருக்கிறது, நான் பணப்பலத்துடன் வந்திருக்கின்றேன், எனக்கு செல்வாக்கு இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், மிஸ்ருடைய நாடு எனக்கு சொந்தமானது, நான் இவ்வளவெல்லாம் செய்திருக்கின்றேன். எனக்கு எதிராக வந்திருக்கிற மூசா யார் என்று சொன்னால் அவர் ஒரு இழிவானவர், தாழ்ந்தவர், தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர், அவர் பேசினா ஒழுங்காக பேச முடியாது. அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்தது சொல்லுவோம், இவருக்கு என்ன பணப்பலம் இருக்கிறதா, செல்வம் இருக்கிறதா,
வசதி இருக்கிறதா? எப்படி எப்படி செய்ய போறாரு? உங்களுக்கு என்ன செஞ்சு தருவாரு? மக்களும் பார்க்குறாங்க. என்ன தெரியுமா? மகளுடைய கல்யாணத்துக்கும் எம்பிட்ட போகணும், வீடு கட்டுறதுக்கும் எம்பிட்ட போகணும். அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் இந்த நாட்டில் ஏற்படுத்தி வைத்து விட்டோம். ஏதாவது வீட்டுக்கு 2 தகரம் வாங்கி கொடுத்தால் மக்கள் வாக்களிப்பார்கள். ஏதாவது ஒன்றை செய்து கொடுத்தால் மக்கள் எங்களுக்கு ஓட் தருவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு களத்தை நாங்கள் உருவாக்கி வைத்து விட்டோம். அதனால தான் ஃபிரௌன் சொன்னான், என்ன சொன்னான் என்று சொன்னால், இவரிடத்தில் பணம் இருக்கிறதா, செல்வம் இருக்கிறதா, வசதி இருக்கிறதா, இவருடைய கையில் ஏதும் தங்க காப்புகள் இருக்கிறதா என்று சொல்லி சுப்ஹானல்லாஹ். அடுத்தது சொன்னான், அவு ஜாஅ மஅஹுல் மலாயிகா, இவர் அல்லாவின் புறத்திலிருந்து ஆட்சி செய்ய வந்திருக்கிறார், அல்லாவின் புறத்திலிருந்து நல்லாட்சியை உருவாக்க வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். என்ன, மலக்குமார்களும் சேர்ந்து வந்திருக்கலாம் தானே? இவரிடத்தில் மலக்குமார்களும் இருக்கிறாங்களா? இவரோட யார் இருக்கிறாங்க? இவர் சும்மா தனியொரு மனிதர், சும்மா கதைக்கிறாரு. இவரோட சேர்ந்து இவருடைய தாவாவுக்கு, இவர் சொல்லக்கூடிய விடயங்களை உறுதிப்படுத்துவதற்கு மலக்குமார்கள் சேர்ந்து வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு சொல்லுவாங்க. இவருக்கு என்ன அரசியல் தெரியும், இவருக்கு என்ன தேசிய மட்டத்தில், உலக மட்டத்தில் யாருடன் கதைக்க முடியும், யாருடன் பேச முடியும், என்ன இவருக்கு சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொருவரும் என்னென்ன கதைக்கிறார்களோ அதை எல்லாத்தையும் ஃபிரௌன் ஏற்கனவே பேசி இருக்கின்றான், ஃபிரௌன் ஏற்கனவே கதைத்திருக்கின்றான். சரி, இதே அரசியல் மேடையில் பேசக்கூடிய, கதைக்கக்கூடிய சகோதரிகளுடைய வார்த்தைகள், கீழே இருந்து கேட்கிற மக்களுடைய விடயம் என்ன? அதை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகிறான், அதை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆனை வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளுங்கள், குர்ஆனை வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுகின்றான்? ஃபஸ்தஹஃப கௌமஹு, ஃபஸ்தஹஃப கௌமஹு. ஃபிரௌன் அவனுடைய கூட்டத்தாரை தாழ்த்தி இழிவுபடுத்தி எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வாங்க. அவன் தன்னுடைய சமூகத்தாரை இலேசாக கருதி இவங்க எதை சொன்னாலும் கைதட்டுவாங்க, இவங்க எதை சொன்னாலும் நாளே தக்பீர் சொல்லுவாங்க, இவங்க எதை சொன்னாலும் அதுக்கு தலை ஆட்டி ஆட்டி கேட்பாங்க, நடந்தது போல கேட்பாங்க, நடக்க முந்தியே நடந்து விட்டது போல கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஃபிரௌன் அவனுடைய சமூகத்தை ஒரு இழிவான, மட்டம் தட்டிய, எதை சொன்னாலும் தலையாட்டக்கூடிய சமூகமாக அந்த சமூகத்தை அவன் ஆக்கிவிட்டான். ஃபஸ்தஹஃப கௌமஹு. ஃபிரௌன் அவனுடைய கூட்டத்தாரை குறைத்து மதித்து, இவங்களுக்கு எதை சொன்னாலும் இவங்க செவிமடுப்பாங்க, எதை சொன்னாலும் காது தாழ்த்துவாங்க, எதை சொன்னாலும் கை தட்டுவாங்க, எதை சொன்னாலும் நாரே தக்பீர் சொல்லுவாங்க என்ற இடத்துக்கு சமூகத்தை கொண்டு வந்தான். அந்த சமூகமும் அவனுக்கு அவர்களும் வழிபட்டார்கள், அவனுக்கு அவர்களும் வழிபட்டார்கள். அவன் சொல்லக்கூடிய பொய், அவன் சொல்லக்கூடிய உண்மைக்கு முரணான வார்த்தைகள், கதைகளை நம்பி அதையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு அவர்கள் வழிபட்டார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், இன்னஹும் கானூ கௌமன் ஃபாஸிகீன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மேடையில் பேசக்கூடியவனை விடவும் அந்த பேச்சுக்களுக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹும் கானூ கௌமன் ஃபாஸிகீன். இவர்கள் பாவிகள், இவர்கள் பாவிகள். ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன், தவறு செய்வதை விடவும் தவறுகளை ஆமதிப்பது தான் மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய தவறு. இன்னஹும் கானூ கௌமன் ஃபாஸிகீன். நீங்க பேசுவது தவறு என்று சொல்லி தைரியமாக முன்னின்று சொல்லுவதற்கு தைரியசாலிகள் இல்லாத காலம், இல்லாத காலம். எதையும் பேசலாம் சமூகத்தில் என்ற இடத்துக்கு மக்களை ஃபஸ்தஹஃப, மக்களை அப்படியே குறைத்து மதித்து விட்டார்கள். எதை சொன்னாலும் கைதட்டுவாங்க, எதை சொன்னாலும் எங்களுக்கு சார்பாக பேசுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, எதையும் கலைக்கலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், அவங்க யாரு தெரியுமா? அவங்க யாரு தெரியுமா? இன்னஹும் கானூ கௌமன் ஃபாஸிகீன். தலையை தந்தது பாவிக்கிறதுக்கு,
புத்தியை தந்தது பாவிக்கிறதுக்கு, சுயமாக சிந்திப்பதற்கு. மிக அன்பாக சொல்லுகின்றேன், சுதந்திரவாதியாக இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? எனக்கு சுயமாக சிந்திக்க முடியும். சுதந்திரவாதியாக இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் எனக்கு சுயமாக சிந்திக்க முடியும். என்னுடைய புத்தியை, என்னுடைய அக்கலை, என்னுடைய அறிவை யாராலும் வாங்கிவிட முடியாது. இன்னமொருவர் எனக்கு மேல் ஆதிக்கம் செலுத்த முடியாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத, அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய ஒரு செயல்பாடு அது. அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னஹும் கானு கௌமன் ஃபாஸிகீன். அதுக்கு பிறகு சொல்லுகின்றான், ஃபலம்மா ஆஸஃபூனா. சுப்ஹானல்லாஹ். ஃபலம்மா ஆஸஃபூனா, அவர்கள் எங்களை ஆத்திரப்படுத்தி விட்டார்கள். ஃபிரௌன் சொல்லுவதை விடவும், ஃபிரௌன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அவனுக்கு வழிபட்டவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபலம்மா ஆஸஃபூனா, அவர்கள் எங்களை கோபப்படுத்தி, எங்களை ஆத்திரப்படுத்தி, இப்படியெல்லாம் உனக்கு புத்தி, அறிவை, ஞானத்தை தந்தும் அதை பாவிக்காமல் யாரோ ஒருவர் சொல்லக்கூடியதற்கு இப்படி வழிபடுகிறாயே என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான், எங்களை அவர்கள் ஆத்திரப்படுத்தி, எங்களை கவலைப்படுத்திய சந்தர்ப்பத்தில் இன்தகம்னா மின்ஹும், அவர்களை நாங்கள் சோதித்து விட்டோம், அவர்களை நாங்கள் தண்டித்து விட்டோம். இவ்வாறு அவர்கள் நம்மை கோபப்படுத்திய பொழுது அவர்களை நாம் தண்டனை செய்தோம். இன்தகம்னா மின்ஹும் ஃபஅக்ரக்னாஹும் ஜமீஅன், பேசினவனையும் அந்த பேச்சுக்கு ஆமப்பா போட்டவனையும் அனைவரையும் தண்ணீர் அப்படியே தாட்டி மூழ்கடிக்க செய்து விட்டோம். மூழ்கடிக்க செய்து விட்டோம். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த வரலாறு, இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், ஃபஜஅல்நாஹும் ஸலஃபன் வ மஸலன் லில் ஆகிரீன். இது கடந்த கால வரலாறு தான், ஆனால் பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு இவதில் உபமானமாக இருக்கட்டும், உபமானமாக நாங்கள் ஆக்கி வைத்திருக்கின்றோம். ஃபஜஅல்நாஹும் ஸலஃபன், இது நடந்த விடயம். இன்றைக்கு போனாலும் ஃபிரௌனை பார்த்து விட்டு வரலாம், இது நடந்த விடயம், சந்தேகமில்லை. ஃபஜஅல்நாஹும் ஸலஃபன், நாங்கள் கடந்த காலத்துடைய வரலாறாக இதனை ஆக்கி இருக்கின்றோம். ஆனால் வமஸலன் லில் ஆகிரீன், பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு நாங்கள் இதனை ஒரு உதாரணமாக, நீங்கள் இப்படி செய்தால் இப்படித்தான் உங்களுக்கு நடக்கும், நீங்கள் இப்படி செய்தால் உங்களுக்கும் இப்படித்தான், எங்களுடைய ட்ரீட்மெண்ட், எங்களுடைய அணுகுமுறை இப்படித்தான் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். எனவே குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. நான் அனைவருக்கும் சொல்லுகின்றேன், உங்களை நேசிக்கின்றேன், உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றேன், உங்களுக்கு நல்லது கிட்ட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றேன். மிக அன்பாக சொல்லுகின்றேன், இரண்டு சாராரும், பேசக்கூடியவர்களும் அந்த பேச்சுக்கு கைதட்டக்கூடியவர்களும் ஒரு கணம் யோசித்து பார்த்து, சிந்தித்து பார்த்து, நான் பேசக்கூடிய பேச்சுக்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. மா யஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நான் பேசக்கூடிய பேச்சுக்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னா குன்னா நஸ்தன்சிஹு, குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது. அல்லாஹ் அருள் செய்வானாக. தவறுகள் செய்வதை விடவும் நடைபெறக்கூடிய தவறுகளை ஆமதிப்பது என்பது தான் குற்றத்தில் மிகப்பெரிய குற்றம் என்பதையும் கருத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உண்மையை உண்மையாக விளங்கி அறிந்து புரிந்து செயல்பட நம் அனைவருக்கும் அல்லாஹ் உதவி செய்வானாக. இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்ல ஒரு ஆட்சியை அல்லாஹ் உருவாக்கி தர வேண்டும். மக்களுடைய பசி பட்டனை போங்கி நல்ல ஒரு கல்விச் சூழல் உருவாகி ஆரோக்கியமான ஆபியத்தான புரிந்துணர்வுகள் நிறைந்த ஒரு சகவாழ்வு இந்த நாட்டில் கட்டியெழுப்பப்பட்டு ஒரு நிலையான பொருளாதாரமும் இந்த நாட்டுக்கு கிட்ட வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.